Hi friends, last video நான் பார்த்தது edit mode and object mode பார்த்தோம். edit modeல நாங்கள் knife tool வரையும் பார்த்தோம். knife tool அடுத்தது இருக்குது poly build and spin, smooth, edge slide, இது string and shear. இதில் நான் ஸ்பின்னை மட்டும் இப்போ சொல்கிறேன், மிச்சமெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ். அது poly buildன்றது ரிப்போர்ட்டில் வரும், அது வேணும் சொல்கிறேன். இந்த ஸ்பின்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேரில் இருக்குது. இது ஸ்பின் முதல் இங்கே 2.79 மோடிஃபைடாக இருந்தது, இப்போ இதில் டூலாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் ஸ்பின்னை எடிட் பண்ண கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், மேலே இருக்கிறது இந்த ஆக்சில் உங்களுக்கு ஸ்பின் ஆகணும். இப்போ இது நான் இது எப்போவுமே இந்த 3D கர்சரை மையமாக வச்சு தான் ஸ்பின் ஆகும். இந்த 3D கர்சரை நான் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். 3D கர்சர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இதை மாற்றுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், ஸ்பின்னை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு எந்த ஆக்சில் ஸ்பின் ஆகுன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒயில் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த ஃபேஸ் செலக்ட் ஆகிருக்குது. பார்த்துட்டு இதில் இந்த 3D கர்சரை மையமாக வச்சு இந்த ஒரிஜின் பாயிண்ட் மையமாக வச்சு தான் இதில் ஒரு ஸ்பின் வரும். இதை நீங்கள் கண்ட்ரோலோட ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்க்ரிமெண்ட்ஸ் டிகிரிஸில் வரும். அதே ஷிஃப்டோடு செஞ்சிங்கன்னா நல்ல ஸ்லோவாக வரும். ஷிஃப்ட் அண்ட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணால் நல்ல மைனூட்டான இன்க்ரிமெண்ட்ஸ் வரும். இதில் செல்சியஸ் சின்ன பில்டிங் மாடலிங் உதவும். பைப்லைன் இதை நீங்கள் ஒரு க்யூப்பை இன்சர்ட் பண்ணி நல்ல ஸ்பின் ஷேப். லாஸ்ட் இதில் மோடிஃபையராக இருந்தது, இல்லை இதை கொண்டு வந்திருக்காங்க. சிலிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே உங்களோட 3D கர்சரை பாயிண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை நான் எடிட் மட்டும் மாற்றிட்டு செலக்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே ஷார்ட்கட் ஆக்டிவ் பண்ணிவிட்டேன், ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் நான் செலக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இது இந்த கட்ஸ் இந்த ஸ்டெப்ஸை கூட்ட இது இந்த ஸ்மூத்னஸ் மாறும். இப்போ நான் அதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இப்போ ஸ்டெப்ஸை கூட்டினா இப்போ கூடாது, அதுக்கு பிறகு வர எடிட்டிங்லாம் கூடும். இல்லை முதல்ல 9 இருக்குது, நான் 18 கொடுக்குறேன். 18 கொடுத்துட்டு இதுக்கு திருப்பி இங்கே ஸ்பின் பண்ணுறேன். பாருங்கள், இதுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதை இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போ இதில் 3D கர்சர் இருக்குது. நான் இதில் வச்சு ஸ்பின் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வளையும் பாருங்கள், வட்டமாக. அப்போ எப்போவுமே ஒரு 3D கர்சரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதுலேருந்து ஸ்பின் ஆகணுன்றதை ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து ஸ்பின் ஆகணும்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்பின். இதுதான் அதில் ஒரிஜினுக்கு செட் பண்ணுங்கள் 3D கர்சரை. இது ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ நாங்கள் இதில் பார்க்க போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா, செலக்ட் அண்ட் டீசெலக்ட் பார்த்தோம். அதில் இப்போ மேலும் வெர்டிசஸ் என்னென்னு செலக்ட் பண்ணுறது, எட்ஜஸ் செலக்ட் பண்ணுறது, ஃபேஸஸ் செலக்ட் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்யூப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் ஆல் செலக்ட் பண்ணி நான் இதில் சப்டிவைட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குண்டா, இதில் பாருங்கள், வெர்டிசஸ் 26 இருக்குது, H 48 இருக்குது, 24 ஃபேஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் இந்த வெர்டிசஸை மட்டும் நீங்கள் டிலீட் பண்ணணும்னு சொன்னால் சேம் க்யூப் ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் எக்ஸை ப்ரெஸ் பண்ணால்
delete மட்டும்தான் வரும். இதை நீங்கள் எடிட் மோடில் ப்ரெஸ் பண்ணி பாருங்க, இதில் நிறைய ஆப்ஷன் வரும். வெர்டிசஸ் லைக் delete பண்ண போகிறீங்களா, எட்ஜை delete பண்ண போகிறீங்களா, ஃபேஸஸாக ஒன்லி ஃபேஸஸ் அண்ட் எட்ஜஸ் அண்ட் ஃபேஸஸ். இங்கே டிசால்வ்ஸ் இருக்குது, இது லிமிட்டட். இப்போ நீங்கள் வெர்டிசஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோல் ஆப்ஜெக்டே இல்லாமல் போயிடுது. இது ஒரு ஸ்பியர்லாம் காட்டாமல் கொடுத்துட்டு இந்த வெர்டிஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணேன். இப்போ நான் கீரை டைப் பண்ணேன், நான் ஜூம் பண்ணி விடுறேன். இந்த வெர்டிஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரிலீவ் பண்ணுறேன். ஹோல் ஆப்ஜெக்டே இல்லாமல் போயிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெர்டிஸை கிளிக் பண்ணால் இந்த வெர்டிஸை தொடர்புடைய அத்தனை வெர்டிஸையும் டிலீட் பண்ணுது. எங்கெங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோ அதை டிலீட் பண்ணுது. இதே ஹெச்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹெச்சை செலக்ட் பண்ணணும். ஹெச்சை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹெச்சோட தொடர்புடைய அத்தனையும் டிலீட் பண்ணுது. இந்த ஹெச் இதில் டிலீட் பண்ணி காட்டுறேன், டிலீட் பண்ணு. அதே மாதிரி ஃபேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 4 ஃபேஸஸ் இருக்குது. இந்த ஃபேஸஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் டிலீட் பண்ணி கொடுங்க. அந்த ஃபேஸை மட்டும் தான் டிலீட் பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் டிசால்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மூண்டும். அடுத்தது ஒன்லி ஃபேஸஸ் அண்ட் ஹெச்எஸ், இது அதில் இருக்கிற ஃபேஸஸையும் ஹெச்எஸையும் டிலீட் பண்ணு. இந்த ஒன்லி ஃபேஸஸ். அடுத்து டிசால்வ் என்ன பார்த்தீங்கன்னா டிசால்வ் வெர்டிசஸை கொடுத்தீங்கன்னா அதில் வெர்டிசஸ் இல்லாமல் போகும். அது இப்போ இது 4 ஃபேஸஸ் தான் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸு தான் வந்திருக்குது. செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் தான் செலக்ட் ஆகிருக்குது. இது ஸ்மூத்னஸும் குறைஞ்சிருக்கும் பாருங்கள். இதுக்கும் இருக்க வித்தியாசம் இதில் தெரியும். இதே தான் ஹெச்எஸ், டிசால்வ் ஹெச்எஸ். ஹெச்எஸ் ஒரு ஃபேஸஸ் ஆகிருக்கு. சேம் ஃபங்க்ஷன் தான் ஃபேஸஸும். இப்போ நீங்கள் இதில் ஃபேஸஸ் டிசால்வ் ஃபேஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி, இப்போ இந்த 4 ஃபேஸஸையும் டிசால்வ் ஃபேஸஸ் கொடுத்தீங்கன்னா 4 ஒன்றாக்கும், ஒரு ஃபேஸஸ் ஆக்கும். இந்த ஃபங்க்ஷன் தான் இதில் இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஒன்லி ஃபேஸஸ் இதுதான் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் பார்த்தோம். செலக்ட்டுக்கு இன்னொரு சீன் கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை செலக்ட் நாங்கள் பார்த்தோம் முதல்ல. இது லூப் டூல். இதில் நான் இப்போ செக்மெண்ட்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னால் கண்ட்ரோலோட ஆர் லூப். நீங்கள் ஸ்கோரர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இத்தனை செக்மெண்ட்ஸ் வருதோ அத்தனை லூப் இதில் க்ரியேட் ஆகும். க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஹெச்எஸ் இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே ஹெச்எஸ்ஸை நான் இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை கொடுக்க
எட்ஜஸை சுற்றி பட் ஒரு ஒரு வேவ் ஷேப்பில் செலக்ட் ஆகிட்டு போகும். இது கண்ட்ரோல் ப்ளஸ். இந்த செலக்டில் இதில் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மோர் லெஸ். அடுத்ததில் நெக்ஸ்ட் ஆக்டிவ் செலக்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் கே. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நீங்கள் இது எட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததில் இன்னொரு எட்ஜஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஷிஃப்ட்டை கால் பண்ணிட்டா ப்ளஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஷேப்பில் அந்த இந்த ஃபேக்ட் ஆக்டிவாக இருக்கோ அதே ஷேப்பில் செலக்ட் ஆகிட்டு போகும். பாருங்கள் இப்போ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணுறேன். இது ஃபேஸஸுக்கும் பொருந்தும். ஃபேஸஸ் எட்ஜஸ் ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். மற்றது இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேர்ட்டிக்கலாக அவங்களுக்கு செலக்ட் ஆகணும்னு சொன்னால் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸு பக்கத்தில் இருக்கிற இந்த வேர்டிசைஸுக்கிட்ட போயிட்டு கிட்ட கொண்டு வச்சுட்டு ஆல்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது சுத்தவரை அந்த ஃபேஸ் எங்கெங்கெல்லாம் போய் முடியுதோ நான் நேற்று சொன்ன மாதிரி 4 ஃபேஸஸ் களால் தான் இந்த 4 ஃபேஸஸ் வந்து என்கோன்ஸுக்களால் தான் இந்த செலக்டெல்லாம் போகும். பார்த்திங்கன்னா இது 3 ஃபேஸஸில் முடியுது. அதனால் இதுக்கு இந்த பிளெண்டருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியலை இந்த ஃபேஸ் எங்கே போய் முடியுது தொடங்குதுண்டு. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு இது உண்டை ஜாயின் பண்ணி காட்டினா பாருங்கள். அது நான் இந்த விளங்கப்படுத்துகிறேன். ஆல்டரை கொடுத்துட்டு நான் டெலீட் பண்ணுறேன். டெலிட் பண்ணோம் அந்த ஹோல் ஆப்ஜெக்ட் டெலிட் ஆகிடுது. இப்போ இந்த ஃபேஸஸையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வச்சு நான் ஆல்டர் ப்ரெஸ் பண்ணேன். இந்த இது மூலமாக போய் ஹோல் ஆப்ஜெக்டும் செலக்ட் ஆகணும். இந்த 3 ஃபேஸஸுக்கால போக முடியலை. அப்போ எப்போவுமே உங்களோட ஆப்ஜெக்டில் 4 ஃபேஸஸ் இருந்தால் உங்களோட ஒர்க் ஃபுல்லாக கூடவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெர்டிக்கலாக செலக்ட் ஆகணும்னு சொன்னால் ஆல்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணுங்கள். அதே நேரம் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே எங்கெங்கே செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருப்ப இன்னொரு கண்டிஷன்னா டீசெலக்ட். இது செலக்ட் இருந்தது. அந்த செலக்ட் சிமிலர் இருக்குது. இப்போ நான் இதில் இந்த எட்ஜை நான் டிசால்வ் பண்ணுறேன். டிசால்வ் எட்ஜ். அதே மாதிரி இதுலேயும் அந்த எட்ஜை டிசால்வ் பண்ணுறேன். இதில் டிசால்வ். பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சத்தை தவிர இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படியான கம்ப்ளிகேட்டான ஆப்ஜெக்டில் இங்கே இருக்குன்னு தேடி பிடிக்க கஷ்டம். அதுக்கு நீங்கள் செலக்டில் போயிட்டு செலக்ட் சிமிலர் இருக்கும். செலக்ட் சிமிலரில் ஏரியா அதே மாதிரி ஏரியாவை செலக்ட் பண்ணும். இதெல்லாம் இந்த ஃபுட்பால் பால் டிசைனிங் இப்படியான ட்ரியாங்கிள் ஃபேஸஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செலக்ட் சிமிலரில் நிறைய இருக்குது. நார்மல்ஸ் எல்லாம் அட்வான்டேஜ். இதில் ஏரியா நார்மல்ஸ் ஃபேஸ் ரீஜன்ஸ் மூலமாக எல்லாம் செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபேஸ் மாடலிங்லாம் வந்து ஹெல்ப் ஆகும். இது செலக்ட் சிமிலர். அதாவது லிங்க்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறது. மற்றது ஹைட் மெஷ். பார்த்தீங்கன்னா அதில் 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இதெல்லாம் ஹைட் பார்க்க போகிறோம். ஹைட்டை எப்படி எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கீங்கள, ஒரு ஆப்ஜெக்டில் மட்டும் வேலை செய்யுங்களா, மற்ற ஆப்ஜெக்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஹைட் பண்ணி போட்டு வேலை செய்யலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹைட்டில் ஆப்ஜெக்டில் போயிட்டு ஷோ ஹைட் இருக்குது. இது ஷோ ஹோல்டரோட ஹெச்சை கொடுத்தீங்கன்னா ஹைட் பண்ணிங்க எல்லா ஆப்ஜெக்டும் விசிபிள் ஆகும். இது ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு. இது ஹைட் அன்செலக்ட். அதுமாதிரி அன்செலக்ட் இது ஷார்ட்கட். அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கும் இந்த கியூபை ஹைட் பண்ணோம்னா ஹெச்சை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட்ஸ்
எச்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஹைட் ஆகிடும். ஹைட் பண்ண ஆப்ஜெக்ட் திருப்பி எடுக்கணும்னா ஆல்ட்டோட ஹெச்சை கொடுத்தீங்கன்னா எல்லாம் விசிபிள் ஆகிடும். இது நீங்கள் ஷிஃப்ட்டோட ஹெச்சை கொடுத்தீங்கன்னா இந்த செலக்ட் பண்ணப்பட்டதை தவிர மிச்சமெல்லாம் ஹைட் ஆகிடும். திருப்ப அண்ட் ஹைட் ஆல்ட்டோட ஹெச். இந்த ஹைட் ரொம்ப முக்கியம். கம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கல. அதே மாதிரி இது எட்ஜ் மோட்லேயும் சேர்ந்தான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இப்போ சர்க்கிள் செலக்ட் நான் சி செலக்ட் பண்ணிவிட்டு அதே சியை ஷிஃப்ட்டோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு டீசெலக்ட் ஆகும். இது ஒரு டர்பைன் மாதிரி மாடல் பண்ணிக்கல. அப்போ இப்போ உள்ளுக்கு நாங்கள் மாடல் பண்ண போகிறோம்னு சொன்னால் இதை ஹைட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். திருப்ப ஆல்ட்டோட ஹெச் அப்படிங்கன்னா இது ஹைட் ஆனதெல்லாம் திரும்ப விசிபிள் ஆகும். இந்த ஹைட் இந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங்னு சொல்கிறது இந்த ஆப்ஜெக்ட்லேயும் இது ஹைட் பண்ணப்பட்ட தவிர மிச்சம் தான் எஃபெக்ட் ஆகும். இது ப்ரொபோஷனல் சொன்னீங்களே இது சொல்கிறேன். இது ஹைட். அது மாதிரி இந்த ஹைட்டை 3 வழியாக எடுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் இதில் ஹைட் இல்லாட்டிக்கு ஷார்ட்கட் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பாரை மாற்றி பை மேனும் இதில் ஹைட் அடிச்சிங்கன்னு சொன்னால் இல்லை 3 இதுவும் இல்லை ஹைட் வரும். ஆல்ட்டோட ஹெச் ஸ்பேஸ் பாரை மாற்றி உங்களுக்கு எந்த டூல் நான் தேவையானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் நீங்கள் இது ஹைட். இந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங்னு சொல்கிறது ஒரு சிம்பிள் விஷயம் தான் சொல்கிறேன். ஆனால் அது நிறைய இது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நான் பெர்ஸ்பெக்டிவ்லாம் விட்டுட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்டை இந்த ஒரு வெர்டிஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக அதை மூவ் பண்ணிக்கல. இந்த ஷேப்பில் மூவ் ஆகும். மிச்சம் இருக்கிற வெர்டிஸஸ் எல்லாம் வராது, எஃபெக்ட் பண்ணாது. இந்த ஒரு நீங்கள் மிச்சம் இருக்க வெர்டிஸஸ் எல்லாம் செலக்ட் ஆகிருக்க வெர்டிஸஸ் எல்லாம் ஒரு சமாந்தரமாக மூவ் ஆகணும்னு சொன்னால் இதான் ப்ரொபோஷனேட்டிங். இதை ஓன் பண்ணுறது. இதை ஏர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா இது என்ன ஷேப்பில் மூவ் ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்மூத்தில் மூவ் பண்ணிட்டு நான் கேட்கல கிளிக் பண்ணிக்க ஒரு வட்டம் பெரு. இந்த வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆப்படுற அத்தனை வேர்டசிஸும் ஒரு ஒரு ஆங்கிளாக தமிழில் சொன்னால் ஈவனாக எடிட் ஆகும் பாருங்க. இந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங் இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஓ ப்ரெஸ் பண்ணி இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி இல்லை இந்த வட்டத்தின் கூட்டணும்னு சொன்னால் நீங்கள் ஸ்கோரல் மோஸால் கூட்டிக்கொள்ளலாம். ரேஷியோ கூட்டணும்னு சொன்னால் ஸ்கோரல் பண்ணிவிட்டு கூட்டி குறைச்சிக்கொள்ளலாம். இதெல்லாம் ஏர்க்ராஃப்ட் மாடலிங்கில் இது ரொம்ப முக்கியம் இந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நான் அதை எடிட் பண்ண போகிறேன். இந்த வெர்டிஸஸ் இதில் இருக்கிற வெர்டிஸஸ் இந்த வெர்டிஸஸ் மட்டும் எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபேஸஸ் எஃபெக்ட் ஆனதை ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்ப போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொபோஷனல் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு இது ஹைட்டாக திருப்ப ஷோ ஹைட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் அதுலேயே இருக்கும். அந்த ஃபேஸஸுக்கு இந்த இதுவும் வராது. என்ன பிரச்சனை நடந்ததுன்னா நாங்கள் எங்களோட செலக்டர் தெரியாது அதையும் தாண்டி இருந்தபடியாக அந்த எஃபெக்டர் வந்திருக்கு பாருங்கள். பேச திருப்ப ஹைட் பண்ணிக்க எந்த விதமான பிரச்சனையும் இந்த இதுக்கு வராது. நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் ப்ரொபோஷனேட்டிங். அதே மாதிரி ஸ்னாப்பிங் ஸ்னாப்பிங் ஒன் இது கொஞ்சம் டீட்டெயில். அதில் ஸ்னாப் ஆன் பண்ணுறது. அடுத்தது இண்டிவிஜுவல் பிவைட் பாயிண்ட், இது குளோபல். இது 3 டைம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.